வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பொதுவாக எல்லாத்துக்கும் நாம்டாக் மாய், நாம்டாக் கோல்டு இதுதான் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் நாம்டாக். இது வந்து நாம்டாக் ஒயிட், அதாவது இந்த பழம் வந்து ஒயிட்டாக தான், அந்த தோல் பகுதி ஸ்கின் அதாவது எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். இப்போ பூ வருது. இது எல்லாமே இம்போர்ட்டட் பிளான்ட்டு. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து இது 1 வருஷம் இருக்கும் இம்போர்ட் பண்ணி. எல்லாமே வளர்த்து கொடுப்போம், காய் போடும் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு கொடுப்போம் அப்படின்றதுனால நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கலாம் எல்லாமே. இப்போ எல்லாம் அந்த துளிர் விட்டு பூ, அதாவது இந்த மாதம் இந்த பூவிட எல்லாமே ரெடி ஆகிட்டு பூ வந்துக்கிட்டே இருக்குது. இனிதான் இது சேல்ஸுக்கு. இந்த செடிகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னதையும் பார்த்துடுங்க. எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டு. பொதுவாக நாம்டாக்கு கோல்டெல்லாம் 20-25 அடிக்கு மேலெல்லாம் வளராது. டுவார்ப் வெரைட்டி தான் இது. அவ்வளோவுமே இம்போர்ட்டட் பிளான்ட்டு. இனி இந்த இதுவும் எல்லாமே அந்த ஃப்ளவர் வர ரெடியாக இருக்குது. எல்லாமே அந்த லீஃபெல்லாம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் தான். இது கிங் ஆஃப் சக்கப்பட்டு, சாங்மாய், ரெட் பால்மர், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவ்வளோவுமே ரெடியாக இருக்குது, சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் உள்ள பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா, அதாவது இதில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது நாம்டாக் மாய், நாம்டாக் கோல்டு, நாம்டாக் பர்பிள், அதே மாதிரி கிங் ஆஃப் சக்கப்பட்டு, சாங்மாய், நிறைய ரெட் பால்மர், இப்படி எல்லாமே இம்போர்ட்டட் பிளான்ட். எல்லாமே பார்த்தீங்க இந்த வீடியோவில் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.